இப்போ நம்ம இன்றைய நிகழ்ச்சியை துவங்குறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே. தென்னாடு உடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஹர ஹர நம பார்வதி பதயே. தென்னாடு உடைய சிவனே போற்றி. சித்தம் எல்லாம் சிவமாய் வளர சிவாம்ச நிலையில் சீவன் மிளிர. பூலோகம் தன்னை சிவலோகம் ஆக்க பூமிக்கு வந்த குருவே சரணம். வாதவூரடிகள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். தோங்கலாமா? ஆரம்பிக்கலாமா? பலமா ஆரம்பிக்கலாமா? நமச்சிவாய. அன்பே சிவம். அன்பே சிவம். அன்புமயம் சிவலோகம். அன்பே சிவம். சிவார்ப்பணம். 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 சர்வம் சிவார்ப்பணம். சர்வம் சிவமயம். சர்வம் சிவமயம். சர்வம் சிவமயம். சர்வம் சிவமயம். வாழ்க வையகம். ஆழ்க தீயதெல்லாம் சூழ்க அரண்நாமமே. விளங்குக சைவ நீதி. அருணாச்சலம் அருணாச்சலம்.
ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம். உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என எல்லாம் வல்ல திரு கைலைநாதன் உமையொருபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய அளப்பெரும் திருவருட்கருணையே கருணையாக பார்க்குமிடம் எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் மண்ணுலக உயிர்களை உய்யக் கொள்ளும் பொருட்டு பல நாம ரூபங்களை கொண்டு ஆட்சி செய்து வருகிறோம். இந்த வகையில் அழகிய அந்தமான் என்கின்ற இந்த புண்ணிய பூமியிலே அன்பர் திருக்கூட்டத்தை அருள் செய்து உய்யக் கொள்ளுகின்ற திருமுகமாக பெருமான் கொண்ட திருநாமம் தென்னாடு உடைய சிவபெருமான். இந்த திருநாமத்திலே நாம் வேறு எங்கும் இதுவரையும் அறிந்தவரை சுவாமியை பிரதிஷ்டை ஆகவில்லை. இனிமேல் கொண்டு இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் வைக்கலாம். ஆனால் தென்னாடு உடையவர் எங்கள் சிவபெருமான் என்று சொன்னது மணிவாசகருடைய திருவாசகம். அந்த நாமத்தையே கொண்டு புனித கங்கை நதி ஓடுகின்ற காசி நகரத்திலிருந்து பெருமான் திருமேனி தாங்கி நம்முடைய அழகிய அந்தமானை வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் இந்த மொத்த உலகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய செய்தியை இறைவன் சொல்ல இந்த மையத்தை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதுதான் சூட்சுமம். இந்த எல்லாம் வல்ல தென்னாடுடைய சிவபெருமானுடைய திருவருளும் நம்முடைய சைவ சமயத்தின் சனாதன தர்மத்தின் வழித்தோன்றலாக முதல் குருநாதன் என்று நாம் போற்றப்படுகின்ற நந்தியம்பெருமானுடைய குருவருள் நிறைந்த நன்னாளாம் சனி பிரதோஷம் என்கின்ற இந்த புண்ணிய மாலை வேளையிலே சனி மகா பிரதோஷம். தோஷம் என்றால் குற்றம். நாம் செய்த பாவ கணக்குகள் குற்றங்களை எல்லாம் பெருமான் மன்னிப்பதோடு ஆனந்தத்தையும் தரக்கூடிய வகையிலே தாண்டவமாடி அருள் செய்கிறார். அந்த பிரதோஷம் முதலில் தோன்றியது சனிவாரத்தில் என்பதால் சனிவாரத்திற்கு அவ்வளவு சிறப்பு. அந்த பிரதோஷ புண்ணிய காலத்திலே தென்முக கடவுளாம் தட்சிணாமூர்த்தி பெருமானிலிருந்து தொடங்கி அவரிடத்திலே தீக்கை பெற்ற நால்வரிலிருந்து தொடங்கி சமயக்குறவர் நால்வர், சந்தான குறவர் நால்வர் என தொடர்ந்து வாழையடி வாழை என வருகின்ற குரு பரம்பரையினுடைய குருவர்களும் அருபான் மும்மை நாயன்மார்களாக நம் சிவலோகத்தை சூழ்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குருநாதர்களுடைய குருவர்களும் சூட்சும வடிவத்திலே இன்றளவிலும் இந்த உலகின் பல மூலை முடுக்குகளில் தவம் புரிந்து இந்த பூலோகத்தை சிவலோகமாக்க கடும் தவம் செய்கின்ற யோகிகள், முனிவர்கள், சித்த புருஷர்கள் அத்தனை பேருடைய குருவர்களும் ஒரு சேர நிறைந்ததானது இந்த இனிய தெய்வீக மாலை பொழுது. அதனால்தான் துவங்கும் பொழுதே நம் சிவலோக சித்தரையா அவர்கள் உடல் அளவிலே மட்டும் இங்கே இருந்து விடாமல் உங்கள் மனதளவிலும் இங்கே பொருந்தி இருங்கள் என்று சொன்னதற்கு இவ்வளவு காரணம் இருக்கிறது. ஒரு சேர வெள்ளமென பாய்ந்து வரக்கூடிய திருவருளும் குருவருளும் ஒரு முகூர்த்த காலத்தில் நமக்கு வந்து சேர இருக்கிறது. ஒரு முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம், 1.5 நாழிகை, 1 மணி நேரம். ஒரு முகூர்த்தம் என்பது ஒன்று. அதனாலதான் கல்யாணம் எல்லாம் குறிக்கும் பொழுது 1.5 மணி நேரமா குறிக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த முகூர்த்தத்துல தான் அந்த அருள் கிடைக்கும். காலை 3 மணியிலிருந்து சிவமுகூர்த்தம் துவங்குகிறது. ஒவ்வொரு நாளும் காசிக்கு போனால் அதனுடைய மகத்துவத்தை உணரலாம்.
அப்படி ஒவ்வொரு முகூர்த்தங்களாக வரும் பொழுது இது பிரதோஷ காலம், சனி பிரதோஷம் புண்ணிய காலம். இந்த முகூர்த்தம் இப்பொழுது தொடங்கி அடுத்த 1.5 மணி நேரத்திற்கு ஸ்தூலமாகவும் சூட்சுமமாகவும் இந்த இடத்துல முழு கைலாயமும் இருக்க போகிறது. அத்தனை தேவர்களும் முனிவர்களும் அங்கே யாரெல்லாம் இருப்பாங்களோ அவ்வளவு பேரும் தென்னாடுடைய சிவபெருமானை சுற்றி இருக்க போறாங்க. அந்த அருள் வெள்ளத்திற்கு நடுவிலே நாமும் அருள் தீக்கையை பெறப்போகிறோம் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் வந்தால்தான் இந்த தீக்கையினுடைய முழுமையான பலனை பெற முடியும். அதை மனதிலே நிறுத்தி கொண்டு இன்றைய நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் என்று அடியேன் கருதுகிறேன். ஏன்னா எத்தனையோ நாள் சிந்திச்சோம் வர்றதுக்கு, ஐயாவோட கலந்து பேசினோம். ஆனால் இந்த நாள் தான் இதற்குரிய நாள் என்று இறைவன் தீர்ப்பு எழுதி வைத்திருக்கிறான். அதனால இந்த நாள் அமைந்திருக்கிறது. நம்முடைய சிவலோக பாமாலை நூல் வெளியீட்டு விழா நடந்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அன்பர் திருக்கூட்டங்கள் யூடியூப் அதுன்னு இந்த பாடல்களை பாடிக்கொண்டு வரக்கூடிய வகையில் சிவப்பாமாலை என்கின்ற அற்புதமான 60 பணுவல்கள் கொண்ட ஞான நூல் இன்றைய நாளில் வெளியிடப்பட இருக்கிறது பெருமானுடைய சன்னதியில். திருவாசகமும் 60, சிவலோக பாமாலையும் 60, சிவப்பாமாலையும் 60. அப்போ அந்த நூலுக்குரிய சிறப்பு என்ன என்பது அந்த நூலிலேயே இருக்கு, அந்த 60க்குள்ளேயே அடங்கி இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கு மகுடம் சேர்த்தார் போல சிறப்புக்கு மேல் சிறப்பாக இன்றைய நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால அந்த தெய்வீக தன்மையோடு நாம் பிரதோஷ வழிபாட்டிலே தொடங்கி அதன் பின்னர் நம்முடைய தீக்கை வழிபாட்டிற்குள் செல்ல இருக்கிறோம். எப்படி திருவாதவூரிலிருந்து மணிவாசகர் எங்கே திரு அவதாரம் செய்தாரோ அந்த புண்ணிய பூமியிலிருந்து மணிவாசகருடைய திருவடியானது வழிபாடு செய்யப்பட்டு தர்மமிகு சென்னை சிவலோக திருமணத்துக்கு போகல, அழகிய அந்தமான் சிவலோக திருமணத்தை தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இறைவன் உத்தரவுப்படி நாம் அனைத்தையும் செய்கிறோம். அவ்வளவுதான். நமக்கு பேதம் இல்லை. அவர் சொன்னா செஞ்சிடணும். அதை தாண்டி சிந்திக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமும் இல்லை, பழக்கமும் இல்லை. அப்படி ஒரு உத்தரவாக அந்த திருவடி தாங்கிய மகுடமானது இதே சபையிலே நம் சிவலோக சித்தருக்கு திருவடி தீக்கையாக ஆச்சாரிய முகமாக அதை சூட்டி நாம் அழகு பார்த்தோம். அந்த புண்ணியம்தான் இப்பொழுது தொடர்ந்து திருவாசகம் முழுமையுமே ஞானம் என்று சொன்னாலும் அதனுடைய சாரம் சிவபுராணத்தில் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு நாள் மாலையும் சிவபுராண புண்ணிய காலம் என்று நாம் போற்றுகிறோம். அந்த சிவபுராணத்தை தான் தங்க வில்வ தளங்களிலே எழுதி அதை கொண்டு போய் சிதம்பர ரகசியத்திலே சமர்ப்பணம் செய்தோம். இன்றளவிலும் தில்லை நடராஜ பெருமானுடைய 6 கால பூசையிலே ரகசிய பூஜை நடக்கும் பொழுது அந்த திரையை திறக்கும் பொழுது நம்முடைய சிவலோகம் என்கின்ற ஒருங்கிணைந்த அடியார் திருக்கூட்டத்தின் அன்பினால் விளைந்த வில்வ தளங்கள் தான் அங்கே தொங்கிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் இரவு ராத்திரி பூசை முடிச்சு தீட்சிதர்கள் போன உடனே சுவாமி அந்த ரகசிய அறையில போய் அந்த சிவபுராணத்தை தான் படிச்சுக்கிட்டு இருக்கார். அப்படி தமிழுக்கு பெருமை சேர்த்தார் போல வில்வ தளங்களிலே சிவபுராணம் சேர்ந்தது போல் திருவாசகத்தை கொண்டே ஒரு தீக்கை முறையை வழங்க வேண்டும் என்பது இறைவன் கொடுத்த உத்தரவு. ஏன்னா நமக்கு அதுதான் வேதம். 12 திருமுறையும் நம்முடைய ஞான நூல்கள். ஆனால் இறைவன் நமக்கு தொட்டு கொடுத்தது திருவாசகத்தை பற்றி கொண்டால் கைலாயம் சென்று சேரலாம் என்பது. அந்த சிவபுராணத்தையே செப்பேட்டிலே பதிவு செய்து அதைத்தான் இன்றைக்கு வழிபாட்டிலே நாம் வைத்திருக்கிறோம். அதை இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் என்று சொன்னார் போல அந்த சிவபுராண செப்பேடானது இன்றைக்கு திருவாசக தீக்கையாக உங்கள் சிரசின் மீது ஸ்பரிசித்து மலர இருக்கிறது. அந்த உணர்வுக்கும் நாம் ஆயத்தமாக்கணும். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறோம்னா, ஊறுகாய் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எச்சில் ஊருமா வராது. அப்ப புலன்களுக்கு கண் வழி, செவி வழி, நுகர்ச்சி வழி, இப்படி என்ன தகவல் கொடுக்கிறோமோ அதை கொண்டுதான் அதனால உணர்வுகளை பெருக்கி கொள்ள முடியும்.
அப்போ இன்றைய நாள் இறைவன் தேர்ந்தெடுத்த நன்னாள். இந்த இனிய தெய்வீக மாலை பொழுது சனி மகா பிரதோஷம் என்று எல்லா குற்றங்களையும் மன்னித்து இறைவன் ஆனந்தத்தை அருளக்கூடிய நன்னாள். இன்றைய நாளில்தான் நம் சிவலோக சித்தரையா அவர்களுடைய பாமாலை நூல் அரங்கேற்றமாக இருக்கிறது. நூலாக இன்றைய நாளில் சிவபுராணமே நமக்கு தீக்கையாக அருள இருக்கிறது. இவ்வளவு சிறப்புக்கும் நம்முடைய மனமும் உணர்வும் ஒருங்கிணைந்தால், ஒன்று இருந்து நினைமின்கள் உண்டமக்கு ஊனமில்லை. அந்த ஒன்றுதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒன்றிய உணர்வோடு நம்முடைய பிரதோஷ கால வழிபாட்டை நாம் தொடர இருக்கிறோம். அதன் பின்னர் சில அறிவிப்புகளுக்கு அப்புறம் தீக்கைக்குள்ள நாம் செல்ல இருக்கிறோம்.